கோவில்ல கொடுத்தா தீர்த்தம், நம்ம குடிச்சோம்னா தண்ணி. தண்ணி எப்படி குடிக்கணும்? அண்ணாந்து குடிக்கணும். சில பேர் கண்ணை மூடிக்கிட்டே குடிப்பாங்க, தெரியுமா? அது தெரியாது. நீ குடிச்சு பார்த்தது இல்லையா? தெரியாது. நல்ல புள்ள, நல்ல புள்ள. ஏன்னா விளக்கு வச்சு ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடிக்குது. இது வசதியுள்ள குடும்பத்துல 4 நடக்குது. அதை அதனாலதான் கேட்டேன். இது தப்பா? உலகத்துல எல்லாம் தெரிஞ்சுக்கணும், தெரியாம இருக்க கூடாது. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. ஆனா என்ன தெரியாம செஞ்சாலும் இறைவனுக்கு தெரியாம இருக்குமா? அவனின்றி அதிகமாக கோட்டையிலே பிறந்தாலும் போட்ட புள்ளி தப்புமா? அதனாலதான் இந்த தன்மையிலே ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல். அப்ப முடியாது, அப்பா காலத்து முடியாது, இப்ப முடியலன்னா எப்ப முடியாது. இந்த வள்ளிக்கு திருமணம், வள்ளி திருமணம் என்ற அற்புதமான இந்த கந்த புராணத்தின் கதையிலே உனக்கு ஒரு நல்ல வரம் பார்த்து வந்திருக்கிறேன் வள்ளி நாயகன். எனக்கா அப்பா இருக்காக, அம்மா இருக்காக, 7 அண்ணங்க இருக்காக, அவங்களுக்கெல்லாம் இல்லாத இருக்கிற உங்களுக்கு ஏன் 7 அண்ணன் தம்பி இருந்து என்ன பண்ண? அப்பா வந்து எல்லா வேலையும் பாப்பாரு. அவங்க சொன்ன மாதிரி, தம்பி சொன்ன மாதிரி அண்ணன் தம்பி அதை செய்ய முடியுமா? அம்மா, தகப்பன் செய்கிற வேலையை தகப்பன் தான் செய்யணும், மாமனார் செய்கிற வேலையை மாமனார் செய்யணும். வீட்டுக்கு வந்த மருமகை யாரை செய்வாலும் அவளைத்தான் செய்யணும். ஆக அப்பாவுக்கும் மகளுக்கும் அம்மாவுக்கும் சகோதரனுக்கும் வித்தியாசம் இல்லையா? ஒரு பெண்மணி ஆண் துணை இல்லாமல் உலகத்துல வாழலாமா? ஒரு கொடி படறதுன்னா கொம்பு இல்லாம படருமா? தூண்டிக்காரனுக்கு எதுல கண்ணா இருக்கணும்? ஏன் மதப்புல கண்ணா இருக்கணும்? உள்ள போகுதா வெளில வரதா பாக்குறோம்ல. அப்பா வேற சொல்லிருக்கேன், பிள்ளை வேற சொல்லிருக்கேன், மாப்பிள்ளை பார்த்து வந்தேன்னு சொல்றீங்க. பிடிச்சிருந்தா கட்டிக்கிறேன், பிடிக்கிறேன்னா பிடிக்கிறேன்னு சொல்றேன். நாரன் பார்த்து வந்த மாப்பிள்ளை பிடிக்காம போக மாட்டாங்க. எப்பேற்பட்ட மாப்பிள்ளை? சாதாரணப்பட்ட மாப்பிள்ளையா? அரைக்குறு குல தலைவன் சூரபதுமனை அழிக்க தோன்றிய அறிவுறு அவதார புருஷன் அல்லவா? தந்தைக்கே குருவாகி மந்திர பொருள் சொல்லி தரணி எழுக்கும் தகப்பன் சுவாமி என்று பெயரெடுத்த அப்பேற்பட்ட மாப்பிள்ளை அல்லவா? சுட்டமிட வேண்டுமா என்ற அவையின் அறிவிக்கண்ணை திறந்த அருஞான பண்டிதன் அல்லவா? இந்த சொல்லுங்க கேளு. குடிசையிலே குடிசையிலே கொஞ்சம் விளையாடுங்க, குடிசையிலே கொஞ்சம் கொஞ்சம் விளையாடுங்க, வகையிலே குடும்பத்திலே அந்த இன்பங்களை நீங்க பின்னால ஆசை, உனக்கு ஆசை நிறைய ஆசை இருக்கிறோமா? முருகனை கல்யாணம் செய்திக்கமா, ஆசை இருக்குதமா, முருகனை கல்யாணம் செய்திக்கமா. பொன்னால நாடு கட்டி பூமால போடணும் நல்லதொரு நாடம்மா. எப்போதும் போலி எப்போதும் வாழாமல் முருகன கல்யாணம் பண்ணி நீ கல்யாணம் பண்ணனால ஒழுங்கா பண்ணி வைங்கப்பா. சரி ஒழுங்கா மேல தட்டுங்கப்பா. பத்தாது. அப்ப என்ன வேணும்? சரக்கு இருக்கா? ஆமா, கல்யாணம்னா சரக்கு இல்லாத கல்யாணமா தம்பி? வர்றவங்கெல்லாம் கல்யாணத்துக்கெல்லாம் நாங்க வந்துருவோம்.
சரக்குகள்லாம் ரெடி பண்ணி வைங்க. அது எங்க அண்ணன் செல்வம்ல வந்தேன்னா ஒரு ஆளுக்கு ஒரு கேஸ் வேணும். பச்சை தண்ணி குடிச்ச மாதிரி குடிப்பேன். அப்படிலாம் இருக்குல்ல. அப்ப சைவத்துக்கு சைவம், அசைவத்துக்கு அசைவம். நம்ம மாரசாமி சன்னியத்துக்கு தெய்வத்துக்கு முன்னால சாப்பிட்டோமே அசைவம். அருமையான செய்வம். செய்வமா இல்ல அந்த செய்வம். சரி தம்பி, சரி தம்பி. பால் பாட்டில பால் பானைக்கு பார்க்கணும் இல்லையா? கண்டாலே தொட்டு கைக்கு பவன போடணும். கல்யாணம் முருகன் கல்யாணம் குமரன் கல்யாணம் செய்து சுகமாக வாழ்ந்தா நல்லா உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேரு பிரம்மன். என்ன வேலை பாக்குறாரு? படிக்கிற வேலை. அம்மா கல்வி கொடுக்கக்கூடிய வேலை. உங்க மாமா? மாமா காக்கிற வேலை. காக்கிற வேலை, ரட்சிக்கிற வேலை. இவங்களுக்கு நல்ல வேலையை மகாவிஷ்ணுவுக்கு காக்கிற வேலை. இவங்களுக்கு நல்ல வேலையை கொடுத்துட்டு ஆமா உங்களுக்கு இந்த கூட்டி கொடுக்க அற்புதமான வேலை உலகத்திலேயே. என்னைய பார்த்து கொட்டி கொடுப்பதுங்கள் கொத்திரத்தில் முறையோ, கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ, எல்லாம் சொன்னாதான் சாமியார் போய் முருகனை வர சொல்லுவாரு அப்படிங்கிற எண்ணம் இல்ல. இல்ல அப்படியெல்லாம் இல்ல. பச்சளை பசப்பி அச்சில்லாம தேர் ஓட்ட முடியுமா? அச்சில்லாம தேர் ஓட்டுனா கை கேயி. அதனால 2 வாரம் கிடைச்சி. அது ஒரு வகை இருக்கட்டும். ஏன்னா பாம்புக்கு பல்லுல விஷம், பள்ளிக்கு நாக்குல விஷம், தேளுக்கு கொடுக்கல விஷம், சிவனுக்கு உடுக்கல விஷம். உங்களுக்கு எனக்கு சொல்லல. என்னைக்குமே நல்ல சொல்லுதான் சொல்லுவேன். கேட்க முடியாது, சொல்ல மாட்டேன். ஏன்னா தீயவைகளை பார்க்காது. அதே நேரத்தில் நல்லவைகளை பார். பொய் சொல்லாதே, திருடாத, பிச்சை எடுக்காதே. முறைமைக்குரிய முருகனை நான் நார மகிழ்ச்சியன் உண்மையானார் சிக்கல் சிங்கார வேலவனை வரச் செய்து உனக்கும் முருகனுக்கும் இந்த வள்ளி நிறுவனத்தை செய்து கேட்கிறேன். இது சத்தியம், இது சத்தியம். போறேன். யார்கிட்ட போவ? நோக்கம் இருக்கதானே நிக்கிறேன். முருகா, முருகனை பிடிச்சிருக்கு. அவங்க கூட பிடிச்சிருக்கு. எந்த முருகன்? எந்த முருகன்? குலக்கடவுள் முருக பெருமான். முருகா முருகா, என்னை சீர்படுத்தி ஆட்கொள்வாய் முருகா.
சரவண பவாய நம சிவாய நமக நாரணன் சோதரி ஞான மனோகரி நாரணன் சோதரி நானோ மனோகரி ஆரவி மாதரன் அறியும் குணகரி ஆரவி மாதரன் அறியும் குணகரி மாலகரே ஓம் சக்தியாய நமக, ஓம் சிவாய நமக. இன்றைய கலியுகத்தில் மாநிலங்களுக்குள் உயர்வு தாழ்வு வார்த்தல், பிரிவினை போராட்டங்கள், பதக்கொள்கை வகுப்புவாத கலவரங்கள் எங்கும் விரிந்து கிடைக்கிறது. புதுமையல்ல பழமையை என்பதற்கு எடுத்துக்காட்டாக அன்றே சூராசுரர்கள் வகுப்புவாதத்தை துவக்கிவிட்டார்கள். சூரசை எனும் மாயையின் மக்களான சிங்கமுகன், தாரமுகன், சூரவதுமன் ஆகிய ஆண் மக்களும் அசமுசி எனும் ஒரு பெண்மகளும் என் தந்தை சிவபெருமானை கோரி 1008 அண்டங்களையும் அடக்கியாலும் வரத்தினை பெற்று பக்தர்களை இம்சித்து பாதகத்தின் பிறப்பிடமாய் பவனி வந்தார்கள். விமலகனும் தனக்கு நிகரில்லை என்று கர்ப்பித்த அன்னவர்களை அடக்க என் தந்தையின் திருமுகங்களான தத்புருஷம், அகோரம், சத்தியஜாதம், வாமதேவம், ஈசானம், மேலும் யாரும் அறியாத அதோர்முகம் என்ற திருமுகங்களின் வழியாக 6 தீப்பொறிகள் சிதறிவிட அதை கங்கை தாங்கி சென்று கையிலையில் உள்ள நாணல் புல் நிறைந்த சரவண பொய்கையில் இட அங்கு யாம் 6 குழந்தைகளாக அவதரித்தோம். 6 குழந்தைகளாக அவதரித்த எம்மை கார்த்திகை பெண்களால் பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்து வருங்கால் அங்கே வந்த அன்னை உமாதேவியின் அரவணைப்பால் கந்தன் என்று திருநாமம் பெற்று சிறு வயதிலேயே பல திருவிளையாடல்கள் புரிந்து என் தந்தை ஐயோப்படி பகைவர்களை சங்கரித்து இந்திரனால் மயிலை வாகனமாகவும் அக்னி தேவனால் சேவற்கொடியாக பெற்று தெய்வ யானையை திருப்பரங்குன்றத்தில் வைத்து திருமணம் முடித்து இச்சா சக்தியான வண்டியை மனபுரிய திருத்தணியில் தங்கினோம். கலைகளுக்கெல்லாம் தலைமகளான அந்த கலைவாணியின் ஒரு பாடலோடு கலைப்பணியை தொடங்குகிறேன். அகர முதல எழுத்தெல்லாம்
வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி இசை நாடக தெய்வம் ஏற்றி வைத்தாய் நீயே குளிர வைத்தாய் தாயே அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதிபகம் முதலென்றே உணர வைத்தாய் தேவி ஆதிபகம் முதலென்றே உணர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் குளிர வைத்தாய் குளிர வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் உண்மை வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா பேச வைத்தாய் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி எழுத்தென்றும் கண் திறந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய் ஐயம் தெரிய வைத்து அறிவு தந்தாய் ஐயம் தெரிய வைத்து அறிவு தந்தாய் ஒளி வந்து குரல் தந்தாய் ஒளி தந்து குரல் தந்தாய் ஓங்காரை சத்தத்தை உயர வைத்தாய் அறிஞர் கவிஞர் கலைஞர் அருளும் திகழும் கடல் அறிந்தவரும் இதன் புகழ்கிறேன் என்னுடைய கதர்வாய் முத்தரால் சுத்த முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் ஆதிபகம் முதலென்றே உணர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே வீணாகானம் கேட்கிறது நாரத முனி வருகிறார் போல் தெரிகிறது சற்று கவனிப்போம் இவ்வரங்க மேடையில் முருகனாக காட்சி எடுத்துக் கொண்டிருக்கும் சித்திரங்குடியைச் சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை செல்வ கணபதி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். எனக்கு பொன்னாடை வழங்கி சிறப்பித்த மாபெரும் சிட்டபண்ணாங்குளம் கிராமத்தின் பெரியோர் அனைவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் இதயம் கணித நன்றியினை சமர்ப்பிக்கின்றேன். மறக்கவில்லையே
தில்லமுரு நீ சுவையாகவில்லையே முருகையா நீ சுவையாகவில்லையே முத்தும் ரத்தினமும் முத்திரை பசும்பொன்னும் முதற்பொருள் ஆகவில்லையே முருகையா முதற்பொருள் ஆகவில்லையே சத்திய வேலங்கள் காத்து பொருளிலும் பொருளே முருகையா திகட்டாததில்லமுது தேன் சுவையாகவில்லையே முருகையா தேன் சுவையாகவில்லையே எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆகவில்லையே முருகையா எண்ணத்தில் ஆகவில்லையே மண்ணுக்குள் மகிழ்வு பெற்ற மாமலை முருகன் போல் மற்றொரு தெய்வமில்லையே முருகையா மற்றொரு தெய்வமில்லையே சித்திக்கும் தேய்ந்தோருக்கு வெட்டாத தெய்வமோ தீந்துவை ஆகவில்லையே முருகையா தீந்துவை ஆகவில்லையே முருகையா தித்திக்கொண்டே நமதே வருக வருக கழக பெரியரே வருக. தங்கள் வருகையை வைத்து தாங்களை வரவேற்கிறேன். தாங்களுக்கே உரைய வாடியில் சிறப்பான வரவேற்பு கொடுத்தீர்கள். தங்களுக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும் அல்லவா? வீணகான பிரியரே சஞ்சாரி வருக வருக கழகத்திலே வருக. தங்கள் வருகையால் ஏதோ மங்களகரமான செய்தி அறிவது போல் மனமகிழ்கிறேன். அங்கனம் இருப்பின் எங்கன உரைப்பேன். முருகா, வழக்கு மூல இன்றைய எனது யாத்திரை மத்தியிலே மும்மூர்த்திகளை எல்லாம் முறையே சென்று வணங்கி நல்லாசி பெற்று வரும் காலமதிலே பூலகத்திலே வேள்வி மலை சாரலில் இந்த வேலுவனுக்காக அழகான அற்புதமான முற்பலரும் பார்த்து பற்பலரும் பெருமை தரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு கனியை கண்டு வந்திருக்கிறேன் முருகா. கனியா? கனி என்றாலே பழைய ஞாபகங்கள் தான் வருகிறது. ஒன்பது கனி கண்டு வந்தீர், என்ன கொண்டு வந்தீர். அந்த கனி கிடைக்காததா பழனியில் ஆண்டி கோலம் பெற்று நின்றேன். இப்பொழுது கனி கண்டு வந்ததாக கூறுகிறீர்கள். இந்த கனியினால் அந்த கோமணமாவது மிஞ்சுமா? இல்லைன்னா அதுவும் பறி போய்விடுமோ இந்த சந்தேகம் தான் எழுகிறது. கொண்டு வந்த கனி வேறு, கண்டு வந்திருக்கின்ற கனி வேறு வேலவா. அன்று கொண்டு வந்தேன், அது உன்னுற கனி. இன்று கண்டு வந்திருக்கக்கூடிய கனி சிறப்பு வாய்ந்த கனி முருகா. சிறப்பான கனி என்றால் அது உண்டால் சுவை தரும், இது கண்டால் சுவை தரும். அப்படி என்றால் தாங்கள் கண்டு வந்த கனியின் மகத்துவத்தை எடுத்து கூறுங்கள், பார்ப்போம்.
கணிக்கும் மேலினுக்கும் கணிக்கும் கணிக்கும் மேலினுக்கும் பூங்கணிகை கண்டு மண்ணும் கண்டு மண்ணும் கண்டு மனு பூரித்தே முருகா முருகா அக்கணியே இக்கணமே கொய்யாமல் கொய்து அனைத்து அரவணைத்து கொள்வாய் முருகா 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 அக்கனியே இக்கணமே இக்கணமே கொய்தனைத்து கொள்வார் வானவில்லை வானவில்லை அதிகாலை நிலவே அலங்காரத்திலேயே ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ வட்ட வட்ட பொட்டுக்கார விட வேண்டும் அச்சத்தை தொட வேண்டும் உச்சத்தை அதிகாலை சாக்கியம் என்ன முனியே சாக்கியம் என்ன முனியே சாக்கியம் என்ன முனியே சாக்கியம் என்ன முனியே அடியின் சாக்கியம் என்ன முனியே சாக்கியம் என்ன முனியே அடியின் சாக்கியம் என்ன முனியே மார்க்கத்தில் கண்ட கனிதனை குற்றே மார்க்கத்தில் கண்ட கனிதனுக்கு வழி மார்க்கத்தில் கண்ட கனிதனை குற்றே சாக்கியம் என்ன முனியே 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 நோக்குவழுதகை புலக்களுக்கெல்லாம் நோக்குவழுதகை புலங்களுக்கெல்லாம் இவர்கள் முகனே உண்பன தின்பன கொறிப்பன நக்குவன பருகுவன கண் காது நாசி வாய்மனம் என்ற ஐம்புலன்களுக்கும் சுவை தரும் கனி என்றால் அக்கனியை இந்நேரம் பச்சிகள் கண்டால் நேரம் அதை பற்றி பச்சிகள் கண்டால் நேரம் அதை பற்றி பச்சிகள் கண்டால் நேரம் அதை பற்றி பச்சியாக சொல்லி 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 பச்சிகள் கண்டால் பரந்தோடு மகையா உடனே முருகா 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 என்று
கனியின் அருமையை இவ்வளவு விவரமாக எடுத்துரைக்கின்றீர்கள். அந்த கனி என்றால் கனியை பார்த்தால் பயந்து பறந்து ஓடிவிடும். கனி ஏன் தெரியுமா? சரி, உங்களுக்காக உள்ள கனி அல்லவா? சரி, அதனால எட்டாத உயரத்தில் இருக்கிறது. எட்டாத உயரத்தில் எனக்கு எட்டுமா? முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணாம இதை அனுபவிக்க. சரி, எட்டாத கொம்பில் இருக்கும் எட்டாத கொம்பில் இருக்கும் கனியை எப்படி கொம்பு இருந்து உண்டு படித்திடலாம் முருகா முருகா முருகா. மிக்க மேன்மையுள்ள மாப்புள்ள மிக்க மேன்மையுள்ள வைத்துடைய மிக்க மேன்மையுள்ள கொங்கு இரண்டுண்டு கூடுதல் வைக்கிறேன். சபாஷ் மாப்பிள்ள. கோதில கண்கள் உண்டு, கோதில கண்கள் உண்டு, கோதில கண்கள் உண்டு. பெண்களுக்கே உள்ள குறிகள் இருப்பதா பேசுவோம். பெண்களுக்கெல்லாம் சுவை தரும் கிளிவாழ்ந்தால் கிளிவாழ்ந்தால் திறந்தால் பைங்கிளி ராக பங்களிக்கெல்லாம் சுவை தருவே அந்த பைங்கிளி. தாங்கள் கண்டு வந்தது ராகபோகங்களுக்கெல்லாம் சுவை தரும் கனி என்றா கனியா அல்லது கன்னியா? அதை கேளுங்க சொல்றேன். நாரதரே நாரதரே ஆடவர் தலை ஆதுரை தீரே காவல் நாரதரே நாரதரே ஆடவர் தலை ஆதுரை தீரே காதில் நாரதரே ஆடவர்
மாதவன் நாமம் ஓதுது கேளும் பேரதுவே வள்ளி வள்ளி நாயகி என்பார். வள்ளி அறிவை நாரதரே 5 வயது சிறுமியாக இருக்கும் பொழுது சுந்தரியாளி ஆதியிலே கொடுத்த வாக்கு இப்படி பாடியாச்சு, அதை பாடாம இருக்கலாமா? சுந்தரியாளில் தந்தை தாயாரோ சுந்தரியாளில் தந்தை தாயாரோ தங்கை செய்யும் தொழிலும் யாரோ தங்கை செய்யும் தொழிலும் யாரோ நம்பியான் தந்தை நம்பியார் நங்கை மாகினியார் நாடியுறவை நலமுடன் கண்டே. அறிவை நாரதரே வள்ளி 5 வயது சிறுமியாக இருக்கும் பொழுது ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதியிலே நிற்கிறது. அம்மா இவையிலே இப்படியே சென்று கடிமணம் புரிந்து திருக்காட்சி தருகிறேன். இப்பொழுதே செல்லட்டுமா? இப்படியே போல கல்யாணம் முடிச்சிடலாம். ஆனா கருமாறி மகன் உருமாறி செல்ல வேண்டும். சரி. மங்கை இருக்குமிடம் வேடுவர் இனம். சரி. அதனால தாங்கள் ஒரு வேடனாக சென்று முருகனாக வந்த வரைக்கும் சிறப்பா இருந்தாலும் வேடனுக்குரிய சிறப்பை காண்பிக்க வேண்டும். சரி. மலர்தர் விளர்ச்சி மாந்தர் விளர்ச்சி என்ற தன்மைகளில் மாந்தர் உணர்ச்சி நாடி வள்ளியை சந்தித்து திருமணம் கடிமணம் என்ற தன்மை அறிந்து திருமணம் புரிய வேண்டும். சரி. அப்படி என்றால் பூமாலையோடு அதிகாலையில் அடியேன் பாமாலை பாடி வருகிறேன். அப்படி பூமாலையோடு பாமாலை பாடி வரும் தங்களுக்கு என்றும் அழியாத புகழ் மாலை நிலைத்திருக்கட்டும். தங்கள் அப்பா நீங்க பாடுங்க முருகா. வளரும் பிள்ளைங்க நல்லா வளர்ச்சிடும். நல்லா கதை பாட்டு பூரா பாடின தம்பி ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அதனால உங்க அப்பா வணங்கி வாங்க பாடுங்க. சொல்லி கூப்பிடுவோம் சபரிமலை வாசனை பயணம் என்று அழைத்திடுவோம் வரம் கொடுக்கும் ஈசனை அருளை தருமாண்டவனை அன்பருக்கு மிக்குமானை சிரம் தாழ்த்தி வணங்கிடுவோம் ஹரிகரசுரன் ஐயப்பனை அந்த வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே கவி சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேச வைத்தனை சாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சபரிமலை செல்பவருக்கு சங்கடங்கள் இல்லை பயப்படையே போற்றிடுவோம் சங்கடனி பிள்ளை சபரிமலை செல்பவருக்கு சங்கடங்கள் இல்லை பயப்படையே போற்றிடுவோம் சங்கடனி பிள்ளை அவையெல்லாம் சரணடைந்த அகத்திடுமே தோழை அவையெல்லாம் சரணடைந்த அகத்திடுமே தோழை அவனே சாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சரணம் சரணமையப்பா வீட்டிலே கட்டுரையத்தில் அருளாய் புறப்படுவோம் போட்டுக்கரும் போட்டியை ஏறி கேட்டு சொல்வோம் கேட்டு குறை ஆடுவோம் ஏறி பொங்குவோம் சரணம்
கேடு ஈரொன்பது படியே ஈரொன்பது படியே சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா வில்லாதி வீரனே வீரமணி கண்டனே தொல்லையத்து ஆடுவோம் சுந்தரேசு மைந்தனே சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா. இந்த நாடகத்தினை சிறப்பாக அமர்த்தி கொடுத்த மச்சான் செல்வம் அவர்களுக்கு என் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு என் குருநகர் ஆகிய ஐயா செல்வமணி ஐயா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மிக அழகாக இங்கு இசைக்கருவிகள் வாசித்து அமைத்த என் இதயம் கனிந்த அண்ணன் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியினை கூறி யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றியினை கூறி சென்று வருகிறேன். யாரை நம்பி நான் பிறந்தேன் என் காலம் சென்ற பின்னே வாங்கலாதே குளத்திலே தண்ணியில்லே கொக்குமில்லே மீனுமில்லே குளத்திலே தண்ணியில்லே கொக்குமில்லே மீனுமில்லே வெட்டியிலே பணமில்லே வெட்டமுள்ளே யாரை நம்பி நான் பிறந்தேன் போகடா போந்தேன் என் காலம் வாங்கடாவாதே சொந்தமில்லே பந்தமில்லே யாரை நம்பி நான் பிறந்தேன் என் காலம் வாங்கலாவாதே நித்தமிருக்கு துணிவாக நேரமிருக்கு தெளிவாக நித்தமிருக்கு துணிவாக நேரமிருக்கு தெளிவாக நினைத்தால் முடிப்போம் சரியாக நீயா நான் யார் ஓடா போ அதிலே கத்தரித்தால் ஐப்பசியில் மழை வரும் தேடி வரும் காலகத்தான் செல்வம் பதவி எல்லாம் ஓடி வரும் யாரை நம்பி நான் பிறந்தேன் போகடா போவேன் என் காலம் வாங்கலாவாதே என் காலம் வாங்கலாவாதே வாங்கலாவாதே வெளியில வாங்கலாவாதே சரி, நீங்க மச்சான பாத்தீங்களா? அடையாளமா? நல்லா ஹைட்டா இருப்பாரு. இல்ல உங்களோட கொஞ்சம் ஓவிய
சக்தி ஆதியே அயன்மா அயனையும் இயக்கும் சக்தி நீயே ஆதிபரா சக்தி ஆதியே ஆவதும் அதிபதும் அவர் அருளேனும் ஆவதும் அதிபதும் அவர் அருளேனும் தேவதை பகவதி ஆவதும் அதிபதும் அவர் அருளேனும் தேவதை பகவதி மாவித சித்தையோட வாழ்க்கை சிந்துவாயே மாவித சித்தையோட வாழ்க்கை சிந்துவாயே நாவிலே உலகம் நாவிலே உலகம் சந்ததி கோயோடி ஆதிபரா சக்தி ஆதியே அயன்பான் அயனையும் இயக்கும் சக்தி ஆதிபரா சக்தி ஆதியே ஆதியே இத்தனை எழுச்சிமிக்க திரைப்படத்தில் இந்த நிலத்தின் குளிர்ச்சியும் வனத்தையும் பார்க்கும் பொழுது என் தாய் திருநாட்டின் சிறப்பை என்னவென்று வர்ணிப்பேன். எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்ற பஞ்ச இலக்கணங்களை கற்றுணர்ந்து என்னிலும் மேலாய் அமர்ந்திருக்கின்ற ஆண்டோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிந்து கொண்டு எனது குருநாதர் பயிற்சியாலும் எனது முயற்சியாலும் ஒரு வேலனாக வந்து இப்பொழுது வேலனாக உருமாறி வந்திருக்கிறேன். உங்களை நல்லாசி பேராதரவோடு நல்லாசி பெற வருகை தந்துள்ளேன். வருக நல்லாசி தருக. இந்த நிலத்தில் நின்று கொண்டு பார்க்கும் பொழுது இந்த நிலத்தின் குளிர்ச்சியும் வனத்தின் வனப்பையும் பார்க்கும் பொழுது என் தாய் திருநாட்டின் சிறப்பை என்னவென்று வர்ணிப்பேன். நடந்தாய் வாடி காவேரி நாடகமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நாடகமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நடந்தாய் வாடி காவேரி அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய் சங்கைய புடி மறக்கவும் பலர்கள் கொண்டு போலைகள் இருக்கவும் எத்தை வாரிகள் உலகவும் கவிகள் வளைந்து தொடர்ந்து நடந்தாய் வாழி காவேரி
எழுச்சி மிக்க திரைப்படத்தில் வள்ளி ஆலோலம் பாடி பறவைகள் விரட்டுகிறார் என்று நாரதர் கூறினாரே. இங்கு பார்த்தால் வள்ளியோ வேறு கொல்லியோ இருப்பதாக தெரியவில்லையே. சற்று தாமதித்து பார்ப்போம். ஆஹா, என்ன இனிமையான கானம். அடடடா, என்ன அழகான இனிமையான சாரீரம். சாரீரமே எப்படி இருக்குடா, சரீரம் எப்படி இருக்கு. அதனால இந்த அழகுள்ள உயிருள்ள அழகு சிலையை உடனே காண வேண்டும் என்ற ஆவல் தூண்டுகிறது. அதனால் எங்கே அவள் என்றே மனம் தேடுதே அவளால். எங்கே அவள் என்றே மனம் தேடுதே அவளால். ஓடிவா அங்கே வரும் என் பாடலை கேட்டதும் கண்களே பாடிவா. எங்கே அவள் மனம் தேடுதே அவளால். ஓடிவா சார் எடுத்து முத்தமிழின் தேன் எடுத்து அதை முப்பாலிலே கலந்தான் எப்படி தித்திக்குமோ அப்படி அல்லவா இவள் குரல் வளம் அமைந்திருக்கிறது. இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், இந்த மூன்று தமிழுமே இந்த தமிழ் மகளிடமே தோன்றியதாகத்தான் தெரிகிறது. மூன்று தமிழ் மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ Thank you.
மடியில் மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமோ ஆரோலம் என்று குரல் காட்டி வீசும் இந்த அரும்புணத்தே சேலாடும் கண்ணை திரை மீது வைத்து சிங்காரி தன்னை காலோடு கால் சேர்த்து ராகபோக கலவி செய்தால் பாலோடு சேர்ந்த பழமும் தித்திக்கும் பழுதில்லையே. அலங்கார பூசணம் ஆடம்பர விக்கிரகம் பத்திரமாத்து பசு பொன்னால் வார்த்தெடுத்த அழகுள்ள சித்திர பதுமை அன்னமும் வெட்டும் நன்னடை பயிலும் ஆரணங்கு மதிநாடு முகம் கிளிநாடும் ஒளி இப்பேற்பட்ட பேரழகியை என்னவென்று வர்ணிப்பேன். என் கண்ணை என்னால் நம்ப முடியவில்லை. அப்படி இருக்கின்றது. ஆகையினாலே அந்த கண்ணை நம்பாதே என்ற ஒரு பாடல். கண்ணை நம்பாதே
ஐயா தெய்வீக திருமகனார் பாடல் ஒன்று பாட இருக்கின்றேன். தென்னகத்தின் சூரியனே பசும்பொன் தந்த மன்னா என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா உந்தன் பேரை சொன்னார். தென்னகத்தின் சூரியனே பசும்பொன் தந்த மன்னா உள்ளமெல்லாம் துள்ளுதையா உந்தன் பேரை சொன்னார். உந்தன் பேரை சொன்னார். அன்னவராய் பிறந்தவர்கள் பல பேருண்டு. அன்னவராய் பிறந்தவர்கள் பல பேருண்டு. அன்னவரும் போற்றுகின்ற மன்னவன் தானே. அந்த மன்னவரும் போற்றுகின்ற மன்னவன் தானே. தென்னகத்தில் சூரியனே பசுபொன் தந்த மன்னா உள்ளமெல்லாம் சொல்லுதையா உந்தன் பேரை கொண்டார். ஆண்டவத்தால் ஞானம் பெற்ற சிறந்த ஞானி அன்னையின் பேராணி என்ற அவர்தான் கலைவாணி. அருந்தவத்தால் சிறந்த ஞானம் பெற்ற அன்னையின் பேராணி என்ற அவர்தான் கலைவாணி. சிறந்த உள்ளம் சிறந்த பொண்ணே சிறந்த உள்ளம் சிறந்த பொண்ணே. இந்த நிலவுலகில் நிலைத்தவதான் தேவர் என்னும் ஞானி. இந்த நிலவுலகில் நிலைத்தவதான் தேவர் என்னும் ஞானி. தென்னகத்தின் சூரியனே பசுபொன் தந்த மன்னா உள்ளமெல்லாம் உள்ளுதையா உந்தன் பேரை சொன்னார். பாரதத்தின் தெற்கில் ஒரு இமயமானார். புகழ் பாட்டரவி பாடிவிட்டார் திரிக்கும் பேராய். பாரதத்தில் மன்னவனாய் போற்றும் அந்த பாரதிதான் எழுதி வைத்து பாடல்தானே. பாரதத்தில் தெற்கில் ஒரு இமயமானாய். புகழ் பாட்டரவி பாடிவிட்டார் திரிக்கும் பேராய். தென்பொதிகை குற்றாலம் இசையில் ஓடும். தென்பொதிகை குற்றாலம் இசையில் ஓடும். இந்த தென்பாண்டி மண்டலமே புகழை பாடும். தென்பாண்டி மண்டலமே உன் புகழை பாடும். தென்னகத்தின் சூரியனே பசுபொன் தந்த மன்னா உள்ளமெல்லாம் உள்ளுதையா உந்தன் பேரை சொன்னார். உந்தன்